கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், அரசியலில் புலிச்சோழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், அப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, ஒன்சாத்தன், சிலம்பெடுத்த தக்கோன், காவலரா வாழ்வுக்கு காவலனா நம்பி அவன் பாட்டெடுத்த தம்பி. எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் கூடி நின்று யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற மூப்பில்லா தாயே, என் முத்தமிழ் தாயே, உன் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். தமிழகத்தில் தலை சிறந்த பள்ளி நிறுவனமாக விளங்குகின்ற ஸ்ரீ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புலித்தலையிலே உங்களுடைய தாளாளர் தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த விழாவிலே என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்ச்சங்கத்திலிருந்து வருகை இருந்திருக்கின்ற எங்கள் தமிழ்ச்சங்கத்துடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய பேராசிரியர் ஐயா ரங்கநாதன் அவர்களையும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் விஜய் அவர்களையும், புரவலர் தமிழ்ச்சங்கத்துடைய புரவலர் சதீஷ்குமார் அவர்களையும், பொருளாளர் வழக்கறிஞர் அவர்களையும் மற்ற நிகழ்ச்சியை மாணவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், பல மாணவர்களை அந்த இலக்கிய போட்டிகளிலே பங்கு பெற செய்து அவருடைய திறமை வெளிக்கொணர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 900 மாணவர்களுக்கு மேல் நாம் நடத்திய அனைத்து பள்ளிகளிலேயே அதிக மாணவர்களை கலந்து கொண்ட பள்ளி என்கின்ற பெருமையை ஏற்படுத்தி கொண்ட உங்களுடைய தாளாளர் பல்வேறு மொழிப்புலமை ஆங்கில இலக்கியத்திலே அவர் பட்டம் பெற்றிருந்தாலும், முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றிருந்தாலும் கூட தமிழில் பால் தீராத அன்புடைய இந்த பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய தாளாளர் மரியாதைக்குரிய முனைவர் ரம்யாமா அவர்களுக்கு என்னுடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். மற்றும் இந்த பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா மணி ஐயா அவர்களுக்கும், அன்பிற்குரிய இருபார் ஆசிரியர் நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியருக்கும், வரவேற்புரை வழங்கிய தமிழாய்வுத்துறையினுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த இலக்கிய மன்ற விழாவுடைய உங்கள் பள்ளியிலே தொடக்க விழா என்று நான் வர வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அது வர முடியாமல் போய்விட்டது. மேடம் 2 முறை அழைத்து அந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பெரிய விழாவிலே பரிசளிப்பு விழாவிலே உங்களாகும் பல போட்டிகளை வெற்றியாக பெற்று இலக்கியத்திலே நீங்கள் ஆழங்கால் பதித்து பரிசு பெறுகின்ற வாய்ப்பினை பெறுகின்ற உங்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். முதலில் நாம் தெரிந்து கொள்வது சொன்னால், தமிழ் என்கின்றது ஒரு மொழி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகத்தில் 6000 மொழிகள் இருக்கிறது. எத்தனை ஆயிரம் மொழிகள்? 6000 மொழிகள். அது இலக்கண இலக்கிய வளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 மொழிகளுக்கு தான் இருக்குது. அது செம்மொழிகளாக 8 மொழிகள் தான் அறிவித்திருக்கிறார்கள். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சீனம், அபிரேயம், சமஸ்கிருதம். நம்மளுடைய தமிழ் 2004ஆம் ஆண்டு தான் அரியணைய தமிழ் செம்மொழியாக. ஒரு செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மொழி 11 செவ்வியல் தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். இளமை, உண்மை, பிற மொழிகளுக்கு தாய், இப்படி என்ற வளங்கள் எல்லாம் தமிழில் இருக்கிறது. முதலில் நாம் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பார்த்தா நம்மளுடைய குருதே வச்சிருப்போம், அன்னை மொழியை காப்போம், அனைத்து மொழிகளும் கற்றுக்கொள்வோம். பிற மொழிகளை கற்றுக்கொள்வது தவறில்லை, அதற்காக தாய்மொழியை புறக்கணிப்பது மிகப்பெரிய தவறு. அப்ப மொழியில் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, உங்களை 2 கேள்வி கேட்கறேன். யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த 2 கப்பு கொண்டு வந்திருக்கோம், அதை ஒரு பரிசு கொடுப்போம். கை தூக்கலாம், தெரிஞ்சவங்களா கை தூக்கு. தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கை தூக்கு பார்ப்போம், தெரிஞ்சவங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்டா தூக்கு, தெரியும், சொல்லுமா. அமுது. சரி, பின்னாடி அந்த பையன். தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டேன். இந்தியா கை தூக்கணும். வேற சரி, கப்பு கொடுத்துருவோம் கண்டிப்பா. அடுத்த கேள்வி கேட்போம், மாணவர்கள் பதில் சொல்லணும். ஆசிரியர்களுக்கு தெரியும். சரி, சொல்லுங்க. அடுத்த ஆசிரியர். தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இனிமை. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். அப்புறம் பிங்கல் அதான் சொல்லு. தமிழ் என்றால் இனிமை. தமிழ் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன வருமா? தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி பார்க்க வேகமா அமிர்தமாக மாறிடும். உலகத்திலேயே ஒரு மொழி அமிர்தமாக இருக்கக்கூடிய மொழி எது? அதனாலதான் பாரதி சொல்றான், பாரதிதாசன் சொல்றார், என்னரும் தமிழ்நாட்டின் எல்லோரும் கல்வி கற்று பன்னருங்கல ஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்து இன்புற்றார் என்று மற்றோர் கேட்டுடல் இயம்பிடல் என்னாலும்.
இந்த தமிழ் மொழி எப்படியா நீங்க படிச்சிருப்பீங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கட்டியிருக்கிறான். உலகத்தினுடைய உன்னதமான மொழி. நம் தமிழ் மொழியை தாய்மொழியை எப்படி நினைக்கலாம்? உயிராக கருத வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நமக்கு மற்ற மொழிகள் எல்லாம் வாழ்க்கைக்காக படிப்போம். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு போனோம், அது தேவைதான். ஆனால் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது நம்முடைய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அந்த இலக்கியம் என்ற விழாவில் நீங்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். உங்களோட வரவேற்புடைய சில தமிழம்மா சொன்னாங்க, சங்கங்கள் உலகத்தில் ஒரு மொழிக்காக சங்கம் வைத்து அமைக்கப்பட்ட இடம் எது கிடையாது. நம்மளுடைய இப்ப 3 சங்கங்கள் இருந்து சொன்னாங்கல்ல, அந்த சங்கங்கள் எந்த இடத்துல இருந்துச்சு, சங்கம் எங்க நடந்துச்சு, கை தூக்கி யாராவது தெரிஞ்ச சொல்லுவோம். அந்த பையன் கஷ்டம் சொல்லுது. வாழ்த்துக்கள் வா, உன் பேரு சார் சொல்லுது. இளைஞலி வா, நம்ம மேடத்துக்கு பரிசு வாங்கி கைத்துப்பா. விடை தெரிஞ்சிருந்தா கூட அது எவ்வளவு விரைவா சொல்றீங்கிறது ரொம்ப முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் கை தூக்குறியோ அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணணும். அது எதுக்காக இருந்தது நம்ம இது பண்ணணும். உனக்கு விடை தெரிஞ்சிருக்கும். ஐயோ தலையை நான் சொல்லுவோம், தப்பா போயிருமா சரியா போயிருமா, பக்கத்துல சொல்லி பண்ணா நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது கூட நீ சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம